பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கிறவனா, தேவனால பிறந்தவனா, உயிர் தெழுந்த கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவனா, என்னை நீர் மாற்றும் உண்மையுள்ளவனா என்னை மாற்றும், ஜெயிக்கிற கிறிஸ்தவனா மாற்றும், ஜெயிக்கிற ஆண்டவரே கிறிஸ்தவனா என்னை மாற்றும், வெகுமதி பெறுகிறவனா, வெற்றி பெறுகிறவனா என்னை மாற்றும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவனா என்னை மாற்றும், ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெறுகிறவனா என்னை மாற்றும் அப்பா. உண்மையுள்ளவனா மாற்றும், ஒன்றுமில்லாமையிலிருந்து எனக்கு இவ்வளவு உதவி செய்தீரே. சகோதரா, நீங்க ஒண்ணுமில்லாம இந்த பூமிக்கு வந்தீங்க, ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள யார் காரணம்? நினைத்து பாருங்க. இந்த ஊருக்கு வந்த போது, சகோதரா சகோதரி, இந்த சபைக்கு வந்த போது வெறும் கையா ஒரு ஆசீர்வாதத்தை நீ சுமந்து வரலையே. ஆனா இப்பொழுது உன்னை ஆயிரமா லட்சங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறது. காரணம் என்ன? அந்த உண்மை உள்ளவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களிடத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். சமாதானம் இல்லாம, ரட்சிப்பு இல்லாம, துரோகிகளும் பாவிகளுமாய் நாங்கள் புறம்பே இருந்த போது, கர்த்தரை தேடி வந்த போது, கர்த்தர் என்னை தேடி வந்த போது, இத்தனை ஆசீர்வாதத்திற்கு பாத்திரனாய் நீங்க நிற்கிறீங்களே, அதற்கு உங்களை தாழ்மைப்பட முடியுமா? முடியாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை தாழ்த்துகிறையா. இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் தாழ்த்தினார். எல்லாரும் சொல்லுங்க, இவைகள் எல்லாவற்றிலும் என்னை ஆண்டவரை வெறுத்து தோளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என்னை தாழ்த்துகிறேன் என்று யோபின் புஸ்தகத்தை நேற்று நாம் தியானித்தோம். அதே போல இன்றைக்கும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னை ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரை கொடுத்து என்னை உயர்த்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உயர்த்தின அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்துள்ளது. தெரிந்தவர் பாடலாம். ஒன்றுமில்லாமையில் இருந்தென்னை உயர்த்தின அன்பை நினைக்கையிலே நன்றியால் நிறைந்திடுவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரனல்லவே. எல்லாரும் அறிக்கையிடுங்க. நீர் எங்களை நேசிக்க எங்களை நினைவு கூற நாங்கள் அல்லவே. வழிகாட்டும் தெய்வமே, இருளான வேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. சொல்லுவோமா? வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. தலைமுறை தலைமுறை
பாத்திரம். ஒரே தடவை கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் நேசிக்க ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி நீரே எங்கள் நினைவு கூற நாங்கள் சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி என்று சொன்னவரே, தலைமுறை தலைமுறையாய் தாங்குகிறவரே, தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிக்கிறவரே, ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் உருவாக்கினவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, என்னை நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உந்தன் தயவை மறப்பேனோ. தலைமுறை தலைமுறையா நினைவு கூர்பவரே, தாங்கியே போடிடுங்க. பெற்றோரெல்லாம் ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி வேத வார்த்தை சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறையாக தாவீது சொல்லுகிறார், ஒரு சந்ததியை நான் பார்த்து கொண்டே வருகிறேன். இந்த பாடலை பாடும் போதெல்லாம் என்னுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். என்னுடைய அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வரணும் இயேசுவுடைய அன்பை. தாயாரே, தகப்பனாரே, உங்க பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிற அனுபவம் இருக்கா? பிள்ளைகளை கர்த்தரோடு சேர்ந்து நடத்துகிற அனுபவம் இருக்கா? பெற்றோர் எல்லாரும் கைகளை உயர்த்தி வாலிப பிள்ளைகளுக்கா, உங்கள் பிள்ளைகளுக்கா இயேசு சொன்னார், அழுங்கள், என காலம் தீவிரித்து எத்தனையோ மரணம் சிறு பிள்ளைகளை வாரிக்கொண்டு போகும். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சிறு பிள்ளைகள் வாலிபத்தில் மரித்து போகிறார்கள், சுயத்தினால மாண்டு போகிறார்கள், செல்போனுக்கு அடிமையாகி பெற்றோருக்கு கீழ்ப்படியாம அவலட்சணத்தை செய்து பெற்றோருக்கு இழிவானதை கொண்டு வருகிறார்கள். தகப்பனே, தாயாரே, நீ உண்மை இல்லாமல் போவாயானால் பிள்ளைகள் அதே உண்மையில வர முடியாது. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இங்க உள்ளாவுகிறது நான் பார்க்கிறேன், பெருமூச்சோடு இங்க நிற்கிறது நான் பார்க்கிறேன். பெற்றோருடைய பாதத்தை பிடித்து நான் கேட்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவ அண்டையில நடத்துகிற அனுபவம் உண்டோ? கிறிஸ்துவுக்காக வாழ வைக்கிறீங்களா? மோசே நதியிலே கிடந்தவனை தூக்கி ராஜாத்தி சொன்னா, எனக்காக வளர்த்துவதற்கு ஆட்களை கொண்டு வா. கிறிஸ்துவுக்காக நீ வளர்த்துறாயா? கிறிஸ்துவுக்காக நீ நடப்பிக்கிறாயா உன் பிள்ளைகளை? சாமுவேல் என்று பிள்ளையாண்டா பால் மறந்த உடனே ஆலயத்தில் கொண்டு வந்து விடும்போது தகப்பனுடைய தாயாருடைய உள்ளம் மனம் பதறி இருக்கிறது. உனக்கு தெரியுதோ தெரியலையோ சகோதரா, தகப்பனாரே தாயாரே, புரிகிறதா உங்களுக்கு? நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொன்ன வார்த்தை உன் இருதயத்தில் ஆணியாய் அடித்து எழுதப்படவில்லையோ? ஆபிரகாம் தன்னுடைய மகனையும் பலியாக கொடுத்ததற்கு காரணம் என்ன? அவன் உண்மை உள்ளவனாய்
எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுக்க ஆயத்தப்பட்டார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு வந்தது. அவர் நம்மை நேசித்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை, உண்மையுள்ள இருதயத்தை தேடி வந்து வெகுமதிய ஆசீர்வாதங்களை பரிசு பொருளை வைத்து கரங்களிலே நிற்கிறார். நீ வாங்கி கொள்ள முடியுமா? என்றோரே, நீங்க வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாததற்கு காரணம் என்ன? இன்னும் சிலுவைக்குள்ளாக நீங்க வரல, சிலுவையை தூக்கி சுமந்து வரல, சீசனா மாறல. நீங்க மாறாம உங்க பிள்ளைகள் மாற முடியாது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மன்னியும் அப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, பெற்றோரே உங்க கரங்களை உயர்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அது தலைமுறை தலைமுறையாய் வரட்டும். ஒரு வீடு கட்டலாம், செல்வங்கள் சேர்த்து வைக்கலாம், நகைகள் சேர்த்து வைக்கலாம், பொருள்கள் சேர்த்து வைக்கலாம். அவைகள் ஆசீர்வாதம் இல்லை. அவர்கள் ஆசீர்வாத காரணம் என்ன? இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை அல்ல, பரலோக ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுங்க. ஆசீர்வாதம் அவங்களை உயர்த்தி கொண்டு வரும். ஆசீர்வாதம் அவங்களை காத்துக்கொள்ளும். இப்பொழுது வாலிப பிள்ளைகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும், காத்துக்கொள்ள பலன் தாரும். சிறியவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, காத்துக்கொள்ளுகிற அனுபவத்தை எனக்கு தாரும். வாலிப நாட்களில் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார். தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், வசனத்தின்படி என்னை சுத்திகரியும், வசனத்தின்படி என்னை சுத்தவானாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும் என்று வாலிப நாட்களில் எழுதுகிறது போல வயதான நாட்களிலும் அவர் எழுதுகிறார். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம குடும்பமா தலைமுறை தலைமுறையா இந்த சபையில் ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் வைப்பாராக. சத்தியம் எனக்கு புரிந்தது. கர்த்தரனோடு கூட பேசினார். கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிற மாத்திரம் உங்க வலதுகை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறேன். வார்த்தைக்கு தன்னை ஆண்டவரே தாழ்த்துகிறேன். வார்த்தைக்கு ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரை தரை மட்டும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு கைகளையும் நீ தொட்டு ஆசீர்வாதி. ஒவ்வொருடைய சிரசையும் நீ தொட்டு ஆசீர்வாதி. வல்லமையுள்ள கரம் பராக்கிரமத்தை செய்யட்டும் என்று நாங்கள் கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மையுள்ளவர்களா எங்களை மாற்றும். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உண்மையுள்ளவரா எங்களை மாற்றும். பரலோகத்துல பொக்கிஷங்களை, பரலோகத்துல செல்வங்களை சேர்க்கிற கூட்டத்தாராய் இந்த சிக்கினா கூட்டத்தார் மாறட்டும். எங்களை தரை மட்டும் ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.